எதிர்பார்க்கிற அனைத்தும் இந்த இடத்தில் உள்ளது. திரைப்படங்கள், தொடர் நிகழ்ச்சிகள், நாடகங்கள், கூட்டங்கள், கருத்தரங்குகள், தியானங்கள், கிறிஸ்துவ நிகழ்ச்சியின் முழு உள்ளடக்கமும் ஒரே இடத்தில். இந்த யூனிவர் வீடியோவில் உங்களுடைய குடும்பத்தாரை நீங்கள் ஒன்றிணைத்து பிளே பட்டனை பயப்படாமல் அழுத்தலாம். நிகழ்ச்சிகள் போர்ச்சுகீஸ், ஆங்கிலம் மற்றும் ஸ்பானிஷ் மொழிகளில் உள்ளது. போர்ச்சுகீஸ் மொழி, ஆங்கில மொழி, People can't do something themselves. They want to tell you you can't do it. ஸ்பானிஷ் மொழி. Si sueñas algo, realízalo. Punto. மறக்க முடியாத தருணங்களை அனுபவியுங்கள் பல மொழிகளில் மற்றும் உலகம் எங்கிலும் இருந்து. விரைவில் உங்களுடைய மொழியில் வெளியிடப்பட இருக்கிற 2 தவறவிடப்படாத நிகழ்வுகள், பெருசிய நாட்டின் ராணி மற்றும் இழப்பதற்கு எதுவும் இல்லை என்கிற படங்கள். univervideo.com உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். அதில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எண்ணில் அடங்காத நிகழ்ச்சிகளை கண்டுபிடிப்பீர்கள். யூனிவர் வீடியோ நன்மை செய்யக்கூடிய சமூக வலைத்தளம். மிக சரியாக மக்களை, நீங்கள் பார்த்த இந்த தளம், இந்த கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து இணைந்திருக்கிற மக்கள் யார் சற்று முன்பு இந்த விளம்பரத்தை பார்த்தீர்களோ, இந்த ஆப் நீங்க இதை உங்களுக்குள்ளே பதிவிட்டுக் கொள்ளலாம். அல்லது நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களிலே இன்னும் அதிகமாய் வளர விரும்பினார், இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்ள விரும்பினார், குறிப்பாய் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நம்ம பல விதமான சூழ்நிலைகளை கடந்து வரோம் இல்லையா? குறிப்பாய் நம்முடைய மனதை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், நீங்க பிரயாண நேரத்துல அல்லது ஓய்வு நேரத்துல ஆவிக்குரிய இந்த தளத்தின் மூலமாக உங்களுடைய எண்ணத்தை தேவனுடைய காரியத்தால் நிரப்பிக் கொள்ளும்போது நிச்சயமாய் உங்கள் விசுவாசம் பலமாய் மாறக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. எனவே இந்த ஆப்பை நீங்க இணைத்துக் கொண்டு அதில் வரக்கூடிய தகவலை, ஆவிக்குரிய காரியங்களை நீங்களும் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, பரிமாறலாம். அநேகர் அதன் மூலமாய் ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்ளும்படியா இந்த நேரம் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலே ஒரு அற்புதமான சாட்சியை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். குறிப்பா யார் ஒருவர் இந்த வாழ்க்கையினுடைய கவலையில, வாழ்க்கையினுடைய அலுவலில முன்னோக்கி செல்கிறார். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருடைய வருத்தம், நிறைய பேருடைய கவலை இதுதான். என்ன சாப்பிடுறது, எங்க தங்குறது, எப்படி இந்த செலவை சமாளிக்கிறது, எப்படி வாழ்க்கையில முன்னோக்கி செல்வது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம், அல்லது எங்க வாசம் செய்வோம். அதான் உலகத்தினுடைய கவலை. குறிப்பா இந்த கவலை தான் இன்னைக்கு அநேகருடைய மனதுல ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கிறது இல்லையா? இந்த கவலையினால் மக்கள் என்னென்ன காரியங்கள் செய்யறாங்க, என்னென்ன விதமான பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். ஒரு நாள் பொழுது தொடங்கி ஒரு நாள் பொழுது முடியும் வரை எத்தனை விதமான இடர்பாடுகளை மக்கள் கடந்து போறாங்க இந்த வாழ்க்கையினுடைய இந்த தேவைக்காக. சரியாய் இதுதான் இவர் வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் இறுதியிலே வழி கற்றுக்கொண்டார், பாதை கற்றுக்கொண்டார், வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டார். நான் நிச்சயமாய் நம்புகிறேன், யார் நீங்கள் இந்த நேரம், இந்த மாதம் கூட உங்கள் செலவுகளுக்கு என்ன செய்யறது, வாழ்க்கையினுடைய கடமைகளை எப்படி கடந்து போறது, பொறுப்புகளை எப்படி சமாளிப்பது, யார் நீங்கள் குழப்பத்தில் இருக்கிறீர்களோ, இந்த சாட்சியின் மூலமாய் தேவனுடைய ஆவி உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுப்பார். நீங்கள் இந்த துன்பத்திலிருந்து வெளியே வர முடியும். மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையினுடைய புது துவக்கத்திலே உங்களை கொண்டு செல்ல முடியும். சாட்சி கவனிக்கலாம். நான் ஆலயத்துக்கு வந்து தசம பாகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நான் மனுஷருக்கும் சரி தேவனுக்கும் சரி 2 பேருக்குமே அநீதியா தான் இருந்தேன். ஆனா அப்ப கூட நான் எல்லாத்தையுமே தவறா தான் செஞ்சுட்டு இருந்தேன். பிறகு நான் இப்படியா யோசிச்சேன், அது சாத்தியமாகும் போது என் தசம பாகத்தை நான் பெற்றுக்கொள்வேன். ஆனா இந்த மாதம் எனக்கு கொஞ்சம் மீதம் இருக்கும்போது என்னால அதை வாங்க முடியாது. நான் என்னுடைய கட்டணங்களை செலுத்தணும். தேவன் என்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுப்பாரு, ஏன்னா அவர் என்ன பார்த்துட்டு இருக்காரு. இப்படியான வழியில தான் நான் யோசிச்சேன். அந்த நேரம் நான் முழுமையாவே அழிக்கப்பட்டிருந்தேன். எல்லாமே சரியாதான் போயிட்டு இருக்குன்னு யோசிச்சேன். என்னுடைய பார்வை மோசமானதா இருந்தது. நான் தான் வாடகை செலுத்துறேனே, நான் ஒன்னும் வாடகை செலுத்தாம போலையேன்னு என் கணவரோடு சேர்ந்து நான் வைத்திருந்த அந்த தொழில இருந்து கூட நான் வெளியேறப்படும் போது நான் அதை வெறுத்தேன். என் வீட்டுக்கு வெளியே காவலாளிகள் கூட இருந்தாங்க. அது ரொம்பவே நரகமா இருந்தது. நான் சரியா தூங்காததுனால எனக்கு சமாதானமே இல்லாம போயிடுச்சு. நான் இந்த சூழ்நிலைய பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு எந்த வழியுமே இல்ல. நான் ஜெபிக்கிறதுக்கு கூட, நான் அந்த சூழ்நிலையில இருந்து வெளியே வர எந்த வழியுமே எனக்கு இல்ல. என்கிட்ட கார் இருந்தது. அந்த காருடைய கட்டணத்தை கூட நான் செலுத்தல. அந்த கார் உடைஞ்சு போனதா இருந்தது. சரியா சாப்பிடுறதுக்கு கூட என்கிட்ட எதுவுமே இல்ல. ஒரு காஃபி வாங்க கூட என்கிட்ட பணமானது இல்ல. என் வாழ்க்கை முழுசா அழிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி நான் தசம பாகத்தை திரும்ப பெற முடியும்?
என்னுடைய கம்பெனில இருந்த எல்லா பணத்தையும் நான் இழந்துட்டேன். இனி என்னால வாடகை செலுத்த முடியல. என் காருக்கு குடுக்க வேண்டிய பணம் எதுவுமே எனக்கு கிடைக்கல. நான் நெனச்சேன், நான் எல்லாமே சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே சரியா தான் போயிட்டு இருக்குன்னு. ஒரு வார்த்தையில தான் நான் மாற ஆரம்பிச்சேன். பாரு, இனியும் உன்னால இந்த மாதிரி போக முடியாது. அந்த நேரம் நான் என்னுடைய பார்வையை திறந்தேன். தேவனே, இனியும் இந்த மாதிரியான வாழ்க்கைய நான் வாழ மாட்டேன். நான் இனி உங்களுக்கும் மனுஷர்களுக்கும் உண்மைத்தன்மையா இருக்க போறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யாருக்குமே உண்மைத்தன்மையா இருந்தது கிடையாது. எப்படி நான் மாறுவேன்? நான் சரியான காரியங்களை செய்யும் போதுதான். ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் திருப்பும் போது மட்டும்தான். நான் இதுக்கு முன்னாடி எந்த மனுஷருக்கும் நான் இந்த மாதிரி செஞ்சது கிடையாது. ஆனா இத நான் என்னுடைய செயல்முறையில செயல்படுத்திக்க ஆரம்பிச்சேன். தேவன் என்ன ஆசீர்வதிச்சாரு. அந்த நேரம் நான் தேவனை முதல்ல வச்சேன். நான் எதையுமே இழந்து போகல. அந்த நேரம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்தணும். அதுதான் தேவனை கனப்படுத்தும்னு. அந்த தருணம் இனி எதையும் இழக்க போறதில்லைன்னு தேவனுக்கு நன்றி சொன்னேன். நான் சொன்ன வார்த்தையில உண்மையா இருந்தேன். இனி நான் வெறுமையா இல்ல. எனக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் இருக்கு. தேவனுக்கு நன்றி. இதுக்கு முன்னாடி இல்லாத சமாதானம் இப்ப எனக்கு இருக்கு. நான் பெற்ற எதுவுமே மிகப்பெரிய செல்வம் கிடையாது. ஏன்னா அந்த செல்வம் பரிசுத்தாவி மட்டும்தான். மீண்டும் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிற மக்களை, நிச்சயமா இந்த சாட்சியை நீங்கள் யார் நன்றாய் கவனித்தீர்களோ நீங்க புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த ஒவ்வொரு நாள் அன்றாட தேவைகளை எப்படி நாம் ஜெயிப்பது, எப்படி இதை கடந்து செல்வது, இந்த சூழல் தான் அநேகருடைய குணாதிசயத்தையும் பாதிக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது. சில நேரம் நீங்களாக செய்யல சேர்க்கை அல்லது நீங்கள் பார்த்த சில முன் உதாரணங்கள், உதாரணமா வேலை ஸ்தலத்துல பதவியில உயர்வு பெறறதுக்காக எத்தனை பேர் தவறான வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. பொறாமைகள் இல்லையா? இன்னைக்கு எல்லா நிறுவனத்திலுமே பொறாமைகளை பார்க்கிறோம். அதாவது ஒருத்தர் முன்னேறத இன்னொருத்தர் பிடிக்கல, ஒருத்தர் நல்ல பேர் வாங்குறத இன்னொருத்தர் விரும்பல. இப்ப என்ன நடக்குது? ஒருத்தருடைய கீழே இறக்கி அவருடைய இடத்துக்கு இன்னொருத்தர் வர்றதுக்கு முயற்சிக்கிறார். இல்ல ஒருத்தருக்கு சேர வேண்டியதை இன்னொருத்தர் வேற விதத்துல ஒரு பழி சுமத்தியோ அல்லது ஒரு பொய்யான தகவலை திணித்தோ அவருடைய அந்த பொறுப்பை, அவருடைய அந்த பதவியை இன்னொருத்தர் அபகரிக்கிறார். அதாவது உலகத்துல போட்டியினால பொறாமைகள் ஏற்பட்டு பிரச்சனைகள் உண்டாகி, ஏன் பல நேரத்துல அது தீவிரமடைந்து பெரிய ஆபத்தை இன்னொருத்தருக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு கூட மக்கள் சென்று எப்படியாகிலும், அதாவது இந்த உலகத்துல நான் ஜெயிக்கணும், இந்த உலகத்துல நான் சாதிக்கணும், இந்த உலகத்துல நான் வளரணும், புகழுடைய உச்சிக்கு செல்ல வேண்டும், வருமானத்தை ஈட்ட வேண்டும், வாழ்க்கையினுடைய சௌகரியங்களை எனக்காய் ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்கு நான் எதையும் செய்வேன் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் இன்றைக்கு வாழ்க்கை சென்று கொண்டிருப்பதாய் யார் நினைக்கிறார்களோ, முடிவு என்ன தெரியுமா? அவங்க வாழ்க்கையில சமாதானமே இல்லை. ஆரம்பத்துல கண்டிப்பாய் அது கைப்பற்றப்படலாம், அடையலாம், சேர்க்கலாம், சாதிக்கலாம். ஆனா அது நிரந்தரமானதா இருக்குமா? நிச்சயமாய் கேள்விக்குறி. அல்லது அப்படி தவறான வழியில தவறான விதத்துல ஒன்றை கைப்பற்றின பிற்பாடு அந்த நபர் அதுல நிம்மதியா இருக்க முடியுமா? இல்லை. மக்களை, வசனம் அதை உறுதிப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தை நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறது. தீய வழியில, தவறான வழியில, துன்மார்க்கமான வழியில யார் ஒருத்தங்க காரியத்தை அடைகிறாங்களோ அது அவங்களுக்கு நிம்மதியா இருக்காது. ஏன்? கடைசி வரை அது அவங்களோட இருக்காது. நீங்கள் கேட்க போகிற இந்த சாட்சியை கவனிங்கள் மக்கள். யார் ஒருத்தர் ஒரு கெட்ட முன் உதாரணத்தினால தன் வாழ்க்கையினுடைய வளர்ச்சி, அதாவது வாழ்க்கையில இப்படிதான் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனநிலையை தனக்கு ஏற்படுத்தி கொண்டார். விளைவு என்ன? நிம்மதி என்பதே அவர் வாழ்க்கையில இல்லை, சந்தோஷமே இல்லை, தனிமையாதான் வாழ்க்கை நடத்தினார். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டார். இல்ல நான் தேவனுக்கும் உண்மையா இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் உண்மையா இருக்க வேண்டும், மனுஷனுக்கும் உண்மையா இருக்க வேண்டும். நீங்கள் மிக நன்றாய் கவனிக்க வேண்டும் மக்கள். தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் தேவனுக்கு மாத்திரம் உண்மையா இருப்பதல்ல, தேவனுடைய சாயலில படைக்கப்பட்ட மற்றவர்களுக்கும் உண்மையா இருப்பார்கள். தேவனுக்கும் உண்மையா இருப்பது, மனுஷருக்கும் உண்மையா இருப்பது. நீங்க வாழ்க்கையில முன்னேற விரும்பலாம், ஆனா அந்த முன்னேற்றத்துக்காக இன்னொருத்தரை நீங்க அழிக்கணும்ன்றது தவறான நோக்கம், அல்லது இன்னொருத்தருடையதை அபகரிப்பது தவறான நோக்கம். இந்த வழியில நீங்க செல்லும் போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? நிச்சயமா இல்லை. ஆனால் அவர் உதவி எனக்கு தேவை என்று யார் சொல்வீர்களோ, நீங்கள் அவர் ராஜ்யத்துக்குள் உங்களை கொண்டு வர வேண்டும். அவருடைய நீதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்னது? உண்மை தன்மை, நேர்மை, விடாமுயற்சி, விசுவாசத்தன்மை. இந்த பாதைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்குட்பட்ட ஒருத்தருடைய வாழ்க்கை முறை. அப்போது என்ன சவால் இந்த உலகத்துல வந்தாலும் சரி,
என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, என்ன பொறாமை சூழ்ச்சிகள் வந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் நீக்கி கர்த்தர் உங்களை விடுவிக்க சக்தி உள்ளவரா இருக்கிறார். நாம் தொடர்ந்து இதில் முன்னோக்கி செல்வதற்கு முன்பாய் அதற்கு உதாரணமாய் இந்த சாட்சி கவனிங்கள். நாம் அடுத்தது ஒரு மிக வல்லமையான சாட்சியோடு மீண்டும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். சமூகத்திலிருந்து நான் ஒதுக்கப்பட்ட நபராக இருந்தேன். சரியா எனக்கு 15 வயசுல எங்க அப்பா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு. எங்க அம்மாவை கொலை செய்யணுன்ற நோக்கத்தோடு. யாரெல்லாம் மக்கள் அநீதி செய்வாங்களோ நான் அவங்க கூட வெளியே செல்ல ஆரம்பிச்சேன். அவங்க எப்படிலாம் மக்களிடத்துல அநீதி செய்வாங்களோ அதை நான் பார்த்தேன். கடைசியில நானும் அதை கத்துக்கிட்டேன். அங்கதான் நான் திருட ஆரம்பிச்சேன். யாரெல்லாம் மக்கள் போதைப் பொருட்களை கடத்துவாங்களோ நான் அவங்க கூட சேர ஆரம்பிச்சேன். அந்த நேரம் துவங்கி நான் மக்களை ஏமாத்த துவங்கினேன். நான் என்னுடைய வீட்டுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதே வீட்டில் தான் என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே இருப்பாங்க. அதே இடத்துல மொத்தம் 4 வீடு இருக்கும். எல்லா நேரத்திலுமே எங்களுக்கு தண்ணி பில், கரண்ட் பில், இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி டேக்ஸ் கட்டுறது, இப்படியான விஷயங்கள் இருக்கும். நான் ஒரு பொழுதும் இப்படியான மீட்டிங்கில் கலந்து கொள்ள மாட்டேன். நான் எல்லா நேரத்திலுமே நினச்சிப்பேன் அவங்க எனக்காக கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு. பிற்பாடு நான் போய் இந்த மீட்டிங்கில் கலந்துக்க முடியும் அப்படின்னு நினச்சிப்பேன். அதனால தான் என்னுடைய அண்ணன் தம்பியுடைய இந்த சலுகையை நான் எடுத்துப்பேன். ஏன்னா யாருக்கிட்ட நான் மக்கள்கிட்ட ஏமாற்றி திருடனோ என் சொந்த பேக்கெட்ல இருந்து பணம் எடுக்க வரும்னு சொல்லிட்டு நான் இதை செய்ய மாட்டேன். எப்போ எனக்கு 18 வயசோ அப்போதான் நான் கார் திருட ஆரம்பித்தேன். அப்போதான் நான் மக்கள்கிட்ட இருந்து பணத்தை திருட ஆரம்பித்தேன். முக்கியமாக கிரெடிட் கார்டு. மக்கள்கிட்ட இருக்கிற பர்ஸை திருடுவேன். பர்ஸில் இருந்து பணத்தை எடுப்பேன். முக்கியமாக கிரெடிட் கார்டு மூலியமாக நிறைய பணத்தை திருடுவேன். அப்போ தான் நான் பிடிக்கப்பட்டேன். நான் கைது செய்யப்பட்டேன். பிற்பாடு பூமிக்கு கீழாக இருக்கிற ஒரு உலகத்தை நான் பார்த்தேன். மக்களை பார்த்தேன். திருடுறது, ஏமாத்துறது. மற்ற மக்கள் இருந்தாங்க. பணத்துக்காக அவங்கள கொலை செய்யக்கூட அவங்க தயாராக மாறினவங்க. சில பேர் பொழுதுபோக்குக்காக செஞ்சாங்க. ஒரு நாள் நாங்கள் மைதானத்தில் நின்று பேசிட்டு இருக்கும்போது UBBல இருந்து சில நபர்கள் வந்தாங்க. பல எண்ணிக்கையான நபர்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க. பல பைபிள், பல பெட்டிகள், எல்லா நேரத்திலுமே எங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவாங்க. நான் அந்த இடத்துல முழுமையாக அநீதியாக இருந்தேன். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் நான் நீதியாக மாற துவங்கினேன். அதே இடத்துல 2வது சந்திப்பு நடந்தது. அந்த இடத்துல தான் ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படியாக கேட்டார், இந்த உலகத்துடைய குற்றத்தை தொடர்ந்து செய்ய உங்ககிட்ட இலக்க என்ன இருக்கு? தேவனுடைய விருப்பத்தை செய்ய உங்ககிட்ட இலக்கம் என்ன இருக்கு? அந்த ஒரு வார்த்தை என்னுடைய சிந்தனையில பதிஞ்சுதான் இருந்தது. நான் அதை பத்தி யோசிச்சு சிந்திக்க ஆரம்பிச்சேன். அங்க நான் ஜெபிக்க துவங்கினேன். தேவனை தேட துவங்கினேன். தேவனுடைய வார்த்தையை படிக்க துவங்கினேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் என்னை விடுதலை செஞ்சது. தேவனுடைய வார்த்தை தான் எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில உண்மையா இருக்க முடியும். எங்க இருந்தேனோ அங்க துவங்கி நான் சிறைச்சாலையில இருக்கிற அந்த நேரத்துல நீதியின் அமைப்புல நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அங்கதான் நீதியை பற்றி நான் கற்றுக்கொண்டேன். அங்கதான் என்னுடைய விடுதலை கிடைச்சது. எப்போ நான் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்தேனோ எது தவறான விஷயங்களை மீண்டும் அதை செய்யறதுக்காக எனக்கு அழைப்பு கிடைச்சது. எதுவெல்லாம் எனக்குரியதா இருந்ததோ அதுல மீண்டும் கலந்துக்கிறதுக்காக. ஆனா நான் இங்க எதெல்லாமே கத்துக்கிட்டேனோ அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் எதெல்லாமே செஞ்சேனோ மக்கள் கிட்ட இருந்து திருடினது, ஏமாத்தினது, மற்றவங்க கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சது எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன். நான் மாறினேன். நான் தொடர்ந்து ஒரு புதிய மனுஷனா இருந்தேன். புதிய சிந்தனை, புதிய வழியோடு நான் இருக்க துவங்கினேன். இன்னைக்கு நான் வேலை செய்றேன். இன்னைக்கு எனக்கு திருமணம் ஆயிருக்கு. இன்னைக்கு எனக்கு மனைவி இருக்காங்க. இன்னைக்கு நான் முழுமையா வித்தியாசமான ஒரு நபரா இருக்கு. எதுவெல்லாம் என்னுடைய கடந்த காலத்துல ஒரு அனுபவமா இருக்கோ நான் இன்னைக்கு அதை கத்துக்கிட்டேன். முதலாவது தேவனை கனப்படுத்த வேண்டும். அதே போல் பிறரையும் கனப்படுத்த வேண்டும். மக்களை, யார் நீங்கள் இந்த சாட்சியை கேட்டீர்களோ அதனுடைய தொடக்க பகுதி, அதனுடைய முடிவு பகுதி உங்களால வித்தியாசம் புரிந்து கொள்ள முடியும். நீங்க எந்த இடத்துல இருந்து இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்க எடுத்த தவறான பாதை, நான் ஒருவேளை இருக்கக்கூடாத இடத்துல நீங்க இருக்கலாம், அனுபவிக்க கூடாத ஒரு துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவன் ராஜ்யத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்தால் வசனம் சொல்வதை போல மத்தேயு 6:33 ஆண்டவராக இயேசு தாமே சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் என்னது? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இவ்வுலக வாழ்க்கையினுடைய தேவைகள், புகழ்ச்சி, வெற்றிகள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் எப்படி நீங்க அதை அடையணும்? இன்னொருவருக்கு செய்கிற நம்பிக்கை துரோகமோ கெட்டதோ அல்ல. தேவனுக்கும் உண்மையா இருப்பது, மற்றவருக்கும் உண்மையா இருப்பது. இந்த உடன்படிக்கைக்குள்ளே நீங்கள் வந்தால் தேவன் உங்களோடு கூட வருவார். இந்த மாதம் பிப்ரவரி, இந்த வருஷத்துடைய தொடக்கத்தில். எனவேதான் நீங்கள் தேவனோடு ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும். தேவன் இல்லாமல் நீங்க இந்த உலகத்துல, அதாவது ஒருவேளை நான் இப்படியும் சொல்ல முடியும்,
என் வாழ்க்கை ஒரு பொறாமைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, என் வாழ்க்கை சூழ்ச்சிக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட உலகத்துல தேவனுடைய ஆவி உங்களோடு இருந்தால், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்கள் உங்களை கொண்டு வந்தால், இந்த சூழ்ச்சிகள் பொறாமைகள் உங்களை சேதப்படுத்தாது. மக்கள், தடைகள் வரலாம், கடினமான தருணங்கள் வரலாம், ஆனா அந்த நேரத்துல கர்த்தருடைய ஆவி உங்களோடு இருப்பார், அவர் வார்த்தை உங்களோடு இருக்கும். நீங்க அதை தாண்டி செல்ல. இதான கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னார், பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். இல்லையா? உங்களோட தேவன் வரணும்னு விரும்புறீங்களா? அப்போ ஒரு ராஜ்யத்துக்கு உட்பட்டவங்களா மாறுங்க. நீதி எது, நியாயம் எது, தேவனுக்கு முன்னாடி மனுஷருக்கு முன்னாடி எது சரி அதை செய்யுங்கள். சூழ்ச்சியான வழியை விட்டுருங்க, தவறான ஒரு கண்ணோட்டத்தை விட்டுருங்க. தவறான ஒரு பாதையில போய் நீங்க ஜெயிக்க முடியும்னு நினைக்காதீங்க. பின்புறமாய் வந்து நான் வீட்டை அபகரிப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இல்ல, நேர்மை, உண்மை. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். யாரும் உங்களுடையதை எடுக்க முடியாது, மக்களை பறிக்க முடியாது. பயப்படாது, பலம் கொண்டு திடமனதாக கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னார். உங்களுக்கு தான் சொல்றேன், நான் உன்னுடனே கூட இருப்பேன். காரணம் என்ன? நீங்கள் அவரோடு கூட இருப்பதினால், நீங்க அவருடைய வார்த்தையை பின்பற்றுவதனால், அவருக்கும் மற்றவங்களுக்கும் உண்மையா இருப்பதனால் தேவன் உங்களோடு இருக்கிறார். எனவே இந்த அற்புதமான சாட்சியை தொடர்ந்து நாம் விசுவாச ஜெபத்துல இணைய போகிறோம். நாளையும் இதே நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திப்போம். உங்களுக்கு மேலும் விளக்கங்கள், விவரங்கள் தேவையானால் தொலைபேசி எண்ணை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நான் உங்களை விசேஷமாய் வரவேற்கிறேன். நாளை மறுநாள் பரிசுத்தாவின் கூட்டம் புதன்கிழமை இரவு 7 மணி எல்லா யூனிவர்சல் ஆலயத்தில், மேலும் ஞாயிறு காலை 9:30 மணி. இடைப்பட்ட சமயத்தில் ஜெப உதவிக்கும் ஆலோசனைக்கும் நீங்கள் எந்த நேரம் எங்களை இந்த தொலைபேசி வழியாய் தொடர்பு கொள்ளலாம். மக்கள், இந்த அற்புதமான சாட்சியை கேளுங்கள். நாம் விசுவாச ஜெபத்திலே சற்று நேரத்திலே ஒன்றிணையலாம். இவ தான் லீஸ். அவள் ரொம்ப அமைதியான பொண்ணு. அவளுடைய 45 நாள் வரைக்கும் 45வது நாளில் அவளுக்கு வயிறு வீங்க ஆரம்பிச்சுது. மலம் கழித்ததில் அவளுக்கு பிரச்சனை வந்தது. நேரம் செல்ல செல்ல அவளுக்கு அது இன்னும் கடினமாக இருந்தது. அவள் ரொம்ப கஷ்டப்படுறத நாங்கள் பார்த்தோம். அதனால் நாங்கள் மருத்துவரை சென்று சந்தித்தோம். ஆனால் மருத்துவரால் கண்டறிய முடியல அவளுக்கு உண்மையாகவே என்ன பிரச்சனைன்னு. நாங்கள் நிறைய மருத்துவரை சென்று சந்தித்தோம். ஒரு நேரத்தில் எல்லாமே சரியாக போகிற மாதிரி இருந்தது. ஆனால் மார்ச் 28, 2024 லீஸ் வந்து உடம்பு சரியாமல் இருந்தால், அவளால் உடம்பு முடியல. நாங்கள் மருத்துவமனைக்கு அவளை கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே குடலானதை சுத்தம் செய்கிறதுக்காக. அங்கே அவளுடைய குடல் சுத்தம் செய்ததுக்கு அப்புறமா தான் தெரிய வந்தது அவளுடைய குடலில் ஒரு ஓட்டையானது இருக்குது. நாங்கள் மருத்துவமனையிலேருந்து வந்து நாங்கள் திரும்ப வந்தோம். அப்போது மருத்துவர் சொன்னார், அவளுடைய நிலைமை இப்போ இன்னமும் மோசமாக இருக்குது. அவளுடைய வயிறு 9 மாதம் கர்ப்பிணியாக இருக்கவங்க வயிறு மாதிரி வீங்கிட்டே இருந்தது. நேரம் கடந்து செல்ல சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்தது. அந்த நேரத்தில் டியூட்டியில் இருக்க மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்ய ஒத்துக்கலை. அப்போது மருத்துவர் என்கிட்டயும் என் கணவர்கிட்டையும் சொன்னார், அவளுடைய உயிருக்கு ஆபத்துன்னு. அவள் ஒரு அதிர்ச்சி நிலைமைக்கு சென்று கொண்டு இருக்கான்னு சொன்னார். அவளுடைய வயிற்று பகுதியிலேருந்து கால் வரைக்கும் நீல நிறமாக மாறிடுச்சு. இனிமேவும் ரத்த ஓட்டமானது இல்லை. அந்த நேரம் மருத்துவர் அறுவை சிகிச்சைக்கு எல்லாத்தையும் தயார்படுத்தும்படியாக சொன்னார். அந்த நேரத்தில் நான் என் கணவரிடத்தில் சொன்னேன், நான் வீட்டுக்கு போகிறேன்னு. ஏன்னா இந்த அறுவை சிகிச்சைக்கு பிற்பாடு நாங்கள் இன்னொரு நகரத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. ஏன்னா அங்கே தான் அவளுக்கு உதவி செய்ய முடியும். குழந்தைங்களுக்கான ஐசியூ அங்கே தான் இருக்குது. என்னுடைய கணவர் அவளோட இருந்தார் முதல் அறுவை சிகிச்சை அப்போது. பிற்பாடு அந்த 40 நிமிஷத்தில் அங்கே நர்ஸ் வந்து எங்களை கூப்பிட்டாங்க. அங்கே அந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அந்த இடத்துல அந்த டாக்டர் எங்ககிட்ட பேசணும் விரும்பினார். இப்போது வரக்கூடிய அடுத்த ஃபோட்டோவில் அப்போது அவங்க சொன்னாங்க, அவங்க உடம்புலேருந்து இது வெளியே எடுத்துட்டோன்ட்டு. இது குடல் தானே? ஆமாம், இது அவங்களுடைய குடல் தான். இந்த குடல்கள்லேருந்து ஒரு பாகத்தை எடுத்திருக்காங்க. இங்கே மஞ்சளாக ஒன்று வெளியே வர மாதிரி இருக்குங்க. இந்த பக்கம் ரொம்ப வீங்கிருக்கு. இது எப்படி வீங்கி இருந்தது அப்போ எங்களுக்கு தெரியல. இது எவ்வளோ சென்டிமீட்டரில் இருக்கும்? தோராயமாக எவ்வளோ சைஸ் இருக்குன்னா 30-40 சென்டிமீட்டரில் இருக்கும். கொஞ்சம் பெருசு. இப்போ அந்த அறுவை சிகிச்சை செய்கிற இடத்துல டாக்டர்ஸ் வந்து அதை ஓப்பன் பண்ணி அங்கே அந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அந்த இடத்துல எல்லா வாயுகளும் அந்த குடல்லேருந்து வெளியே வந்தது. அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் என் லைஃப்பில் எங்கேயும் பார்த்ததே இல்லை. இது பெரிய போராட்டம் எங்களுக்கு. அறுவை சிகிச்சை செய்ய கூட்டிகிட்டு போன அறையில் அவளுக்கு சுவாச குழாயிலையும் இருதயத்திலும் அடைப்பு ஏற்பட்டதுன்னு அப்புறமா தான் தெரிய வந்தது எங்களுக்கு. அவளை திரும்பவும் உதவி செஞ்சு அவளுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சாங்க.
இது எல்லாத்துக்கும் பிற்பாடு எல்லா மருத்துவருடைய ஒரே கவலை அவளுக்கு நிறைய விளைவுகளானது வரும்னு. ஏன்னா அவங்க யாருக்குமே தெரியாது எவ்வளோ நேரம் அவளுடைய சுவாச குழாயும் அவளுடைய இருதயமும் துடிப்பு நிற்கப்பட்டதுன்னு. இந்த புகைப்படம் 2வது நாள் 2வது மருத்துவமனையில் ஐசியூவில் எடுக்கப்பட்டது. அங்கே டாக்டர் இன்சார்ஜ் எங்களை கூப்பிட்டு என்னையும் என் கணவரையும் அவருக்கு முன்னாடி உட்காரும்படியாக சொன்னார். நாங்கள் அங்கே போகும்போது அவர் சொன்னார், லீஸாவோட எங்களுக்கு பெரிய போராட்டமானது இருக்குது, அவளுடைய நிறைய உறுப்புகள் செயல் இழந்ததுன்னு, அதனால் நீங்கள் இங்கே இருக்கிறது நல்லதுன்னாரு. மருத்துவர் என்ன சொன்னாருன்னா, இந்த நாள் முடிவு வரைக்கும் அவள் இருப்பாளா அது சந்தேகம்னு சொல்கிற மாதிரி சொன்னார். அதனால் நாங்கள் அங்கேயே இருந்தோம், எங்கேயுமே போகல. அவள் சிறுநீர் கழிக்கிற அந்த பையோடு இருந்தால் அந்த வடிவு குழாயோட ஒரு வடிவு குழாய் அவளுடைய கழுத்துக்கிட்டே இருந்தது. மொத்தம் 14 மிஷின்கள் அவளை சுற்றி இருந்தது. அவளுடைய ரத்த அழுத்தமானது 6-8 இருந்தது. இருதய துடிப்பு 170லேருந்து 190 வரைக்கும் இருந்தது. 3வது நாள் அவளுக்கு அதிகமான ஜுரமானது இருந்தது. அப்போ மருத்துவர் எங்களுக்கு விளக்கி சொன்னார், அவருக்கு பொதுவான தொற்று ஒன்று வந்திருக்குன்னு. அவள் அந்த தொற்றுனால் பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த தொற்று அவளுடைய சரீரத்தில் இருக்குன்னு மருத்துவர் எங்கள்கிட்ட சொன்னார். அப்போ என் பொண்ணை பார்த்து டாக்டர் வெளியே வந்து சொன்னார், இனிமேல் உன் பொண்ணு திரும்ப வரமாட்டா. அப்போ இது எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது, மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது. இருதய மருத்துவர் தான் அவளை பார்த்துக்கிட்டாங்க. அவளை 3வது மருத்துவமனைக்கு மாற்றணும்னு சொன்னாங்க. ஏன்னா அவளுடைய கிட்னி இனிமேலும் வேலை செய்யலை. அவள் 12 நாள் மருத்துவமனைக்கு இருந்த பிற்பாடு ஒரு நாள் நள்ளிரவில் எங்களை அழைச்சாங்க ஐசியூவுக்கு. நள்ளிரவு நேரத்தில் எங்களை அங்கே அழைச்சாங்க. நள்ளிரவில் அழைக்கிறாங்கன்னா அது ஒரு நற்செய்தி இல்லைங்களா? அது நாங்கள் விரைந்து சென்றோம், அங்கே ஓடினோம். நாங்கள் அந்த மிஷின்களுடைய சத்தத்தை கேட்டோம். மருத்துவர் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க, யாருமே எங்கள்கிட்ட பேசலை. அப்போ அவங்க பொறுப்பாளராக இருந்த அந்த மருத்துவர் எங்கள்கிட்ட சொன்னார், லீஸ்னுடைய அம்மா அப்பாவா நீங்கள்? அவளுடைய வயிறு திறக்கப்பட்டு அவளுடைய குடல் வெளியே வந்ததுன்னு. அந்த சமயத்தில் தான் டாக்டர் வந்து பேசினார், நான் திரும்ப ஆப்ரேஷன் செய்யக்கூடிய ரூமுக்கு போகிறேன், அவங்க திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்போ மயக்க மருந்து கொடுக்க முடியாது, ஏற்கனவே ரொம்ப மயக்கத்தில் அவங்க இருக்காங்கன்னாங்க. அவள் 22லேருந்து 23 கிலோ இருந்தா, ஆனால் இப்போ 15 கிலோ தான் இருக்கா. உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? அவளுக்கு 9 வயசு பாஸ்டர். 1 மணி நேரம் கழித்து நான் மருத்துவமனைக்கு போனேன். நான் எந்த அறையில் இருந்தேனோ அங்கே போனேன். நான் அங்கே பைபிளை எடுத்தேன். எனக்கு கொஞ்சம் அந்த பைபிளை எடுத்து தரீங்களா? நான் அப்போது தேவனிடத்தில் பேசினேன், என் தேவனே, உண்மையாகவே லீஸ்னுடைய வியாதியும் அவளுடைய வலியும் நீங்கள் சுமந்தீங்கன்னா, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானம் உண்டு பண்ணினார். லீஸ் குணமாக்கப்பட்டார். வார்த்தை மேல தான் விசுவாசமா இருந்தீங்க. நான் இந்த வார்த்தைகளை சேர்த்தேன் பாஸ்டர். ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த வசனத்தை எடுத்து அவங்களுடைய காதில் கேட்கும்படி வைத்து, அங்கே டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, அவங்க இந்த மயக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒன்றுமே இப்போ கேட்காது, நீங்கள் எது சொன்னாலும் அவங்களுக்கு கேட்காது. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை தான் நாங்கள் பார்ப்போம். நான் விசுவாசத்தின் எல்லா ஆயுதத்தையும் பயன்படுத்தினேன். நான் ஒன்றை கூட விடலை. நாங்கள் உண்மையாகவே இப்படி தான் வாழணும். எங்களோட முழுமையை பீடத்தில் அர்ப்பணித்தோம். நாங்கள் தேவனோட ஒரு பொருத்தனை பண்ணோம். இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. நாங்கள் எங்களுடைய எல்லாவற்றுமே அர்ப்பணித்தோம். நாங்கள் பீடத்துக்கு மேலே போகும் பொழுது எங்களுடைய எல்லா கவலைகளையும் அர்ப்பணித்தோம். எங்களுடைய எல்லா கவலையும், எங்களுடைய எல்லா கசப்பையும், நாங்கள் எங்களுடைய எல்லா பிரச்சனையும் தேவனிடத்தில் அர்ப்பணித்தோம். நாங்கள் சொன்னோம், எங்கள் தேவனே, என்னுடைய தகப்பனே, எங்களுக்கு உறுதி இருக்குது, நீங்கள் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அந்த நேரம் எந்த பணமுமே அவளுக்கு உதவி செய்ய முடியல. அங்கே சரியா இதுதான், அதாவது நாங்கள் காரு விற்றோம், வீடு விற்றோம், எங்களுடைய எல்லா காரியங்களையும் விற்றோம், எல்லாத்தையும் நாங்கள் விற்றோம் அந்த ஊரில். ஆனால் எதுவுமே எங்களுக்கு நடக்கலை. ஆனால் எப்போ தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தோமோ தேவன் மட்டும்தான் சூழ்நிலை மாற்றினார். நான் அங்கே சென்று அடைந்தேன். அது மத்தியான நேரமாக இருந்தது, 29ஆம் தேதி. நான் அவளை பார்க்குறதுக்காக போனேன். அப்போ அங்கே இருந்த எல்லா மருத்துவரும், எல்லா நர்ஸும், எல்லோருமே அவள் இருக்க அந்த அறைக்கு போயிட்டு இருந்தாங்க. நான் அப்போ சொன்னேன், எனக்கு ஒன்றுமே புரியல. நான் சொன்னேன், என் தேவனே, அவளுக்கு என்ன நடக்குதுன்னு என்னால் நம்ப முடியல. அப்போ நான் உள்ள ஐசியூக்குள்ளே போனேன். நன்றி என் தேவனே. என் ஜெபத்துக்கான பதிலானது கிடைத்தது. நான் எப்படி கேட்டேனோ அதே மாதிரி தேவன் எனக்கு செஞ்சார். நான் மருத்துவமனைக்கு போனேன். என் மகள் அந்த நாள் அந்த பெட்டில் தான் இருந்தா. ஆனால் அவள் நல்லபடியாக சுவாசிச்சுட்டு இருந்தா.
அங்கே இருந்த எல்லா நர்ஸ் எல்லா டாக்டருமே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு பிற்பாடு அவள் நல்லபடியாக சாப்பிட ஆரம்பித்தா, நல்லா பேசினா. அப்பத்துலேருந்து எந்த சைடு எஃபெக்டும் இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு தடவை கூட வரல. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியத்துக்குரியது. மருத்துவர்கள் நிறுத்தி ஒரு நிமிஷம் அவளை பார்த்து உண்மையாகவே அவள் ஒரு அதிசயம்னு சொன்னாங்க. மொத்தமாக 42 நாள் அவள் ஐசியூவில் இருந்தா. அவள் மருத்துவர் இடத்துல சொன்னா, டாக்டர் நான் ஐசியூலேருந்து நடந்து போகிறேன். அப்போ மருத்துவர் சொன்னாங்க, லேஸ் இல்லை, நீ ரொம்ப ஒல்லியாக இருக்க, உன்னால் செய்ய முடியாது. அவள் சொன்னா, இல்லை டாக்டர், நான் படுக்கையிலே இருந்தேன், நான் உள்ளே இருந்தேன், ஆனால் இப்போ நான் நடந்து போகிறேன் இங்கிருந்து. 42 நாள் பிற்பாடு அவள் சொன்ன மாதிரி அவள் நடந்து வெளியே வந்தா. யார் அது வர்றது இங்க? யாரு? இவன் தான் லைஸ். எலைஸ், நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கியா? 42 நாள் ஐசியூலையும் 47 நாள் மருத்துவமனையில் இருந்தா. இந்த மாபெரும் நாள் தேவனுக்கு வாக்களித்தபடியே முதல் நாங்கள் சென்ற இடம் ஆலயம் பீடம் மட்டும்தான். அவள் எங்கள்கிட்ட சொன்னா, நான் பீடத்தையும் என்னுடைய தகப்பனுடைய வீட்டையும் ரொம்ப தவற விட்டேன்னு. அம்மாவா? சந்தோஷமா இருக்கியா எலைஸ்? எதுக்கு? ஏன்னா தேவன் என் வாழ்க்கையில் அதிசயம் செஞ்சிருக்கார். உண்மைதான் அம்மால முழுமையாக்கப்பட்டிருக்கு. இதுதான் இப்போ தேவனுடைய பீடத்தில் அவங்க இருக்காங்க, ஆண்டவருக்காக ஊழியம் பண்ண விரும்புகிறாங்க, அந்த பாதையில் இவங்க இருக்காங்க. ஆண்டவராகிய இயேசு அவளை முழுமையாக படைச்சிருக்கார். எந்த விளைவும் அவளுக்கு இல்லை. அவளுடைய வாழ்க்கை இப்போ சமாதானமாக இருக்குது. கடைசியாக அவளுக்கு எடுத்த சில டெஸ்ட்டில் அவள் முழுமையாக குணமாக்கப்பட்டிருக்கான்னு மருத்துவர் சொன்னார். அவள் இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்கிறா, ஸ்விம்மிங் போகிறா, கிட்டார் கற்றுக்கிறா. இப்போ ஜனவரியில் அவள் யூடிஎஃப் போகிறா. தேவனுக்கு நன்றி, அவள் அதிகம் விசுவாசமுள்ள குழந்தையாக இருக்கா. இன்றைக்கி அநேக மக்கள் எங்களை பார்க்க விரும்புகிறாங்க. ஏன்னா அதே பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது. எங்களால் அந்த மக்களுக்கு உதவ முடியும், அவங்களுக்கு உதவியை பெற வழியை காட்ட முடியும். எனவே சொல்கிறதுக்கு வேறு எந்த வார்த்தையும் இல்லை நன்றியை தவிர. ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரம் வெறும் நன்றியை சொன்னால் மட்டும் போதாது. ஏன்னா தேவன் என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் செய்த பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். அவர் என்னை தேற்றினார். எனக்கு உறுதியாக தெரியும், பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா என்னால் இதை கடந்து போயிருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அடித்தளமாக இருந்தார். நான் எல்லா வழிகளையும் கடந்து செல்றதுக்கு எனக்கு உதவி செய்தார். தேவனுக்கு நன்றி. பதிலானது இங்கே இருக்குது. நாங்கள் கற்றுக்கிட்ட ஆண்டருடைய பீடத்தின் மேலே எல்லாமே தேவனுடைய பீடம் தான் எங்களுக்கு. தேவனும் அவருடைய பீடமும் எதுக்கும் நம்மளுக்கு கடன்பட்டதில்லை. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராகிய இயேசு, இந்த நேரம் யார் இந்த சாட்சியை கேட்டு இந்த வார்த்தையினுடைய விசுவாசத்தை அணைத்துக் கொண்டு உமக்கும் மற்றவர்களுக்கும் உண்மையா இருக்க முடிவெடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் இருக்கிற இந்த சூழல் கடினமா இருக்கலாம், போராட்டமா இருக்கலாம், சில ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனாலும் இதிலிருந்து கண்டிப்பா இவர் வெளியே வருவார், இவர் ஜெயிப்பார். ஏனென்றால் இவர் உம்முடைய ராஜ்யத்தின் நீதியை, அதற்கான வழியை ஏற்றுக்கொள்ள தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேவனை நீர் யோசுவாவுக்கு சொன்னதுதான் இவருக்கு சொல்கிறீர், பலம் கொண்டு திடமனதா இருக்கு, நான் உன்னுடனே கூட இருப்பேன். இந்த நபர் யார்? ஒரு வேலைக்கான முயற்சியை நேர்மையாய் செய்து கொண்டிருக்கிறார், வியாபாரத்துக்காய் நேர்மையாய் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார், அல்லது தன் வாழ்க்கையினுடைய திருமணத்தினுடைய சூழ்நிலைக்காய் உண்மையாய் போராடி கொண்டிருக்கிறார். தகப்பனை இவரை பலப்படுத்தும். இந்த நேரம் யாரெல்லாம் வியாதி படுக்கையில் இருக்கிறார்களோ, இந்த நேரம் இந்த தண்ணீரை பருகுதலின் மூலமா அவர் மீது சுத்திகரிப்பு வரட்டும், குணமாக்குதல் வரட்டும், விடுதலை வரட்டும். யாரெல்லாம் தன் தவறை உணர்ந்து இந்த நேரம் தேவனை என்னை மன்னியும், நான் இந்த வழிகளை மாற்றிக் கொள்கிறேன் என்று முடிவெடுக்கிறார்கள், ஒவ்வொருத்தருக்கும் மன்னிப்பு வருவதாய், மனசில் இருக்கிற எல்லா குற்ற உணர்ச்சிகள், பயங்கள், குழப்பங்கள் நீங்குவதாய் தேவன் இந்த நிகழ்ச்சியின் வழியாய், இந்த ஜபத்தின் மூலமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிக்கிற எல்லோர் மீதும் நான் உங்களுடைய சமாதானத்தை அறிக்கை செய்கிறேன்.
ஆண்டவராக இயேசுவின் பெயர் மற்றும் மகிமைக்காக. ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருங்கள் மக்களே. இந்த வார்த்தையை கடைபிடிங்கள். தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பார். ஆசீர்வாதமான இரவா இருக்கட்டும். சென்று வாருங்கள்.